ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த மனம் சொன்ன பேச்சையெல்லாம் கேட்கும். இந்த மனசு இறைவனுக்கு ஈக்குவலாக இந்த மனதை இறைவனுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மனசு யாருக்கெல்லாம் இறைவன் கொடுக்குறாருன்னா சில பேருக்கு கொடுக்குறார் இந்த மனசு, நல்ல மனசை. சில பேருக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் இந்த மனம் என்றைக்கும் அடங்கு என்றால் அடங்கும். இந்த மனம் சொன்ன பேச்சை நல்லபடியாக நல்ல பிள்ளையாக இருக்கும். என்றைக்கும் மழலை மொழி எப்படி நம்மளுக்கு இனிமையாக இருக்கிறதோ அதே போல் இந்த மனம் சொன்னபடி கேட்கும். போகு என்றால் போகும், வா என்றால் வரும். இந்த மனம் திருடு என்றால் திருடும், கொள்ளையடி என்றால் கொள்ளையடிக்கும். இந்த மனம் நல்லதை மட்டும் சிந்திக்கும் என்றால் நல்லதை மட்டும் சிந்திக்கும். நீ துன்பத்தை நினைத்தால் துன்பங்கள் கிடைக்கும். அதனால் இந்த மனசை நம்ம அடக்கி ஆண்டாலே மனம் சொன்ன பேச்சு கேட்கும். இந்த இறைவனுக்கு ஈக்குவலாக இந்த மனதை கொடுத்திருக்கிறார் இறைவன். இது சில பேர் எல்லாரும் புரிந்து கொள்வது கிடையாது. சில பேர் புரிந்து கொள்வார்கள். இந்த மனம் அன்பே சிவம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனம் அன்பே சிவம் என்று யாரெல்லாம் உணர்வார்களா என்றால்னா இந்த இறைவனை இறுகி பற்றி கொள்ளவர்கள் எல்லாரும் இந்த மனதை இறைவன் மூலயமாக இறைவனை புரிந்து கொள்வார். இது எல்லாருக்கும் வராது. இந்த மனம் அடங்கு என்றால் அடங்கும். நல்லதை மட்டும் நம்ம கேட்டு பழைய கொண்டால் இந்த நல்ல விஷயங்களை மட்டும் போய் அடையும். இந்த துன்ப நிலைக்கு போகு என்று சொல்லாது இந்த மனம். அதனால் இந்த மனதை நீங்கள் சரி செய்து கொண்டாலே இறைவன் பேரானந்தம் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். ஒரு விஷயங்களும் இறைவன் நம்மளுக்கு இந்த மனதை அடக்கினாலே இறைவனுக்கு சமானம் ஈக்குவலாக நம்ம இந்த உயர்நிலையை பெறலாம். இந்த பிறந்ததுக்கு அர்த்தமாக நம்ம இந்த வாழ்க்கையில் வாழலாம். இந்த நல்ல எண்ணங்கள் இறைவன் என்றைக்கும் ஆனந்தத்தை கொடுப்பார், ஆனந்த தாண்டவத்தை கொடுப்பார். இந்த மனதை யாரெல்லாம் இறைவன் திருவடியை நினைந்து மனதை அடக்கி மனம் சொன்னபடி யாரெல்லாம் இறைவன் திருவடி நினைத்து இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆனந்த தாண்டவமாக இந்த மனம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஆணவ தாண்டவம் எப்படி ஆடுகிறார்களோ அதே போல் இந்த மனசை ஆணவ தாண்டவம் எல்லாம் ஆடி அடங்கி நம்ம மனம் சரி செய்து கொள்ளும். இந்த மனம் துன்ப நிலைக்கு போக இயலாது. நீ லட்ச ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மனம் அடங்கு என்றால் அடங்கும். தவறான செயலுக்கு போகாது, துன்ப நிலையில் இருக்காது. சில பேருக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது. இந்த இறைவனை திருவடி யாரெல்லாம் பக்தியோடு நினைக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இறைவன் அருள் என்றைக்கும் நிச்சயம் கிடைக்கும். இந்த சிவபெருமான் என்ன சொல்கிறார் என்றால், நம்ம துன்ப நிலையில் இல்லாமல் இன்ப நிலையில் இருக்கணும்னாக்கா இந்த மனதை நம்ம சரி செய்து கொண்டு இந்த மனதை அடக்கி ஆண்டாலே மனம் போது என்ற எண்ணம் இருந்தாலே இந்த இறைவன் பேரானந்தத்தை கொடுப்பார். நம்ம துன்ப நிலையில் இல்லாமல் இருக்க முடியும். ஒவ்வொரும் புரிந்து கொள்வது இதுதான். என்ன கொடுப்பார்? தன்னையே கொடுப்பார். இறைவன் என்ன கொடுப்பார்? தன்னையே கொடுப்பார். போகாதவும் கற்றுக் கொடுப்பார். இறைவன் போகாத இருக்கவும் கற்றுக் கொடுப்பார். இந்த மனதை அடக்கி ஆண்டாலே துன்பமில்லாத வாழ்க்கையை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த மனது நீ நல்லா உணர்ந்து பாருங்க. இந்த மனசு நம்ம அடக்கினாலே இந்த மனம் எங்கேயும் அலைபாயாது, ஒரே நிலையில் இருக்கும். நம்ம எவ்வளோதான் துன்பங்கள் வந்தாலும் இந்த மனம் அடக்கினால் எல்லா விதம் சரி செய்து கொடுக்கும். நீங்கள் லட்ச ரூபாய் கொடுத்தாலும் திரும்பவும் சொல்ல, லட்ச ரூபாய் கொடுத்தாலும் இந்த எண்ணங்கள் தவறான நிலைக்கு நம்ம மனசு அலைய விடாது. இந்த மனம் என்றைக்கும் இறைவனை நினைத்தாலே எவ்வளோ பேர் ஆனந்தம் கிடைக்கும். நம்ம சிவலோக பதிய போகிற வரைக்கும் நம் மனம் கீழே விழாது. நம்ம சரியாக இருந்தாலும் பிறர் நம்மளுக்கு
கணவரோ இல்லை மற்றவங்க விஷயம் யாராக இருந்தாலும், சொந்த பந்தங்கள் இல்லை மற்றவர்கள் யார் தொல்லை கொடுத்தாலும் எல்லாத்தையும் இறைவன் சரி செய்து கொடுப்பார். இது உண்மையான விஷயம். இது இறைவனை நீங்கள் போய் இறைவன்கிட்ட போய் முறையிட்டாலே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம என்ன கேட்போம்? நம்ம குழந்தையா இருக்கும்போது என்ன கேட்போம்? இதே போல் அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படி என்று கேட்போம் இல்லையா? அதே போல் நம்ம இறைவன்கிட்ட போய் நம்ம முறையிட வேண்டும். இறைவா, எனக்கு துன்பநிலையில் இருக்கிறது, இன்பங்களை கொடு என்று கேட்டாலே நம்ம இல்லை வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம இறைவனை கேட்டாலே நம்மளுக்கு எல்லாவித ஆனந்தமும் கிடைக்கும், எல்லாவித சந்தோஷமும் கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே எல்லா விஷயங்களும் நம்ம இறைவன் பேரை சொல்லி நம்ம நல்ல வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஆனந்தத்தை இறைவன் கொடுப்பார். ஒரு விஷயமும் இறைவன் ஆனந்தத்தை கொடுப்பார். நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இருந்தாலும் நம்ம மனம் சந்தோஷமாக இறைவனை பார்த்தே ஆகணும். இறைவன் இல்லாத நம்ம இல்லை, நம்ம இறைவனை உணர்ந்தே ஆகணும். இறைவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கஷ்டப்படும் என்று நம்ம நினைத்து நம்ம கோயிலுக்கு கூட போகலாம். வீட்டிலே இருக்கிறார் கடவுள், எங்கள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அதனால் நம்ம மன சந்தோஷத்துக்காக நம்ம இறைவனை நம்ம தாய் தந்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ, நம்ம தாய் தந்தை இல்லை என்றால் நம்ம இல்லை என்று எப்படி நம்ம இருக்கிறோமோ, அதே போல் நம்ம கடவுள் இல்லைன்னா நம்ம இல்லை என்று நம்ம அதை உணர்ந்தாலே நம்மளுக்கு பேரானந்தம், நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் இறைவனை போய் தாய் தந்தை பார்க்குற போல் நாமளும் இறைவனை திருவடியை போய் பார்த்தாலே நம்மளுக்கு இன்னும் பேரானந்தம் கிடைக்கும். ஆஹா, கடவுள் இவ்வளோ அற்புதமாக இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு பார்க்குறோமே, இதங்காட்டி நம்மளுக்கு வேறு என்ன பெருமை வேண்டும்? கடவுளே, எம்பெருமானே என்று இந்த ஆனந்தம் யாருக்கெல்லாம் கிடைக்குமோ, யாரெல்லாம் சிவபெருமானை அடைகிறார்களோ, யாரெல்லாம் மனதால் இறைவனை திருவடியை நினைக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாவித பேரானந்தமும் இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாவித சந்தோஷமும் என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பார். யாருக்கெல்லாம் எப்படி கொடுப்பாரோ எனக்கு தெரியாது. எனக்கு இறைவன் நான் நினைச்சதையெல்லாம் இறைவன் சரி செய்து கொடுப்பார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அவருக்குள்ளே ஒரு விஷயம் வைத்திருப்பார். அதை மட்டும் அவர் கேட்டால் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம கர்மாவினை என்ன செய்கிறதோ அதனால் இறைவன் கேட்டதை கொடுக்க மாட்டார். சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இறைவன் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இறைவன் அருள் இருக்கிறதோ, இறைவனை திருவடியை தொழுகிறார்களோ, யாரெல்லாம் பக்தியோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்பாக இறைவனை அருள் புரிகளோ, அன்பு மட்டும்தான் இறைவன் கேட்கிறார். அன்பை இருந்தாலே போதும். அதெல்லாம் இறைவனுக்கு அன்பு மட்டும்தான் தேவை, வேறு எந்த இதையும் அவர் நினைக்கல. அன்பாக இருந்தாலே இறைவன் ஆழ்வார். அதே போல் இந்த மக்களும் என்ன செய்கிறார்? கணவராகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார், வேறு எதையும் இறைவன் எதிர்பார்க்கவில்லை. அதேபோல் நம்ம புருஷனாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் இந்த அன்பை தான் எதிர்பார்க்குறார். இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த அன்பை தான் எதிர்பார்க்குறார். அதனால் இந்த அன்பால் இறைவனை நினைத்து இறைவன் திருவடியை தொழுந்து நீங்கள் எல்லா ஆனந்தையும் இறைவன் கொடுப்பார். இது உண்மையான விஷயம். இது ஒருவரும் சத்தியமாக சொல்கிறேன், இது ஒரு விஷயம். இறைவனை யாரெல்லாம் நினைத்து இறைவனை சரணாகதி அடையிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இறைவன் பேரானந்தத்தை கொடுப்பார். தொல்லை கொடுக்குறாரா அப்படி உங்களுக்கு இறைவன்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. எப்படி நம்ம தாய் தந்தைகிட்ட கேட்குறோமோ, குழந்தையா இருக்கும்போது சாக்லேட் ஒன்று கேட்குறோமோ, அதே போல் நீங்கள் போய் இறைவன்கிட்ட போய் முறையிடுங்க. வீட்டில் இருந்தும் கேளுங்க. இறைவன் எல்லா ஆனந்தத்தையும் கண்டிப்பாக சத்தியமாக இறைவன் அருள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். சில பேருக்கு எப்படின்னு தெரியாது, சில பேர் கிடைக்கும். ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம்.